இன்றைக்கி நான் வரும்போது என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் அந்த கட்டுரையை வாஸ்து காமிச்சேன். அவர் எழுதுகிறாரு, இந்த உலகத்தில் மன வாழ்க்கை மாதிரி சலிப்பான வேறொன்று இல்லை அப்படின்னு எழுதுகிறார். நான் பயங்கரமாக ஆடிட்டேன். நான் மன வாழ்க்கை மாதிரி சலிப்பானது வேறு ஒன்றும் இல்லை. ஒரு மனவிழா தம்பதிகளை வச்சுக்கின்னு நம்ம அது மாதிரி பேசுகிறதுக்குதுல்ல, அது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கட்டம் வரையிலும் கணவன் மனைவிக்கு வந்து நிறைய பேசுவாங்க. அந்த பேச்சை உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் தான் அதில் பெருசாக இருக்கும். நம்ம பையனை படிக்க வைக்கலாம், நம்ம பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், அந்த இருக்கும். ஒரு கட்டத்தில் அதெல்லாம் செட்டில் ஆகிட்ட பிறகு கணவன் மனைவிக்குள்ளே பேசிக்கிறதுக்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு எழுதுகிறார். நானும் என் மனைவியும், அந்த ரைட்டர் எழுதுகிறார், நானும் என் மனைவியும் ஒரு பஸ்ஸில் உட்காந்து பயங்கரமாக சிரித்து பேசின்னு போனோம். நாங்கள் ஏன் பேச முடியுது அப்படின்னு அவர் எழுதுகிறார். அப்படி சிரிச்சுன்னு போனோம். ஒரு ஏட்டு வந்து எங்கள் 2 பேரும் கீழே இறக்கிட்டான். நாங்கள் ஏதோ கள்ளக்காதல் ஜோடின்னு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணி சொல்லு, நீ யார் புருஷன், நீ யார் பொண்டாட்டின்னு கேட்டாயோ. என் பொண்டாட்டி தாயா, என் புருஷன் தானே. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இந்த வயசில் சிரிக்கிறதுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டான். அப்படி ஒன்றுமே இல்லை. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சிரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாமே தீர்ந்துடுச்சு, காதல் தீர்ந்துச்சு. நான் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது எனக்கு வந்து ஜெயமோகன் வந்து ஒரு லெட்டர் எழுதினார். ஒரு வீட்டுக்கு நான் அவரை என்னோடய பைக்கில் கூட்டின்னு போனேன். அந்த வீட்டில் 2 பெண்கள் இருந்தாங்க. அவர் 2 பெண்களையும் பார்த்துட்டு வெளியே வரும்போது கேட்டார், இதில் எந்த பொண்ணு நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை ஜெயமோகன். ஏங்க ஒரு எழுத்தாளனுக்கு இது கூடமா தெரியாது, கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிடுவேன், சின்ன பொண்ணை தானே அப்படின்னு கேட்டார். ஆமான்னொடனே அவர் வீட்டுக்கு போய் வழக்கம் போல் ஒரு 40 பக்கத்தில் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். 30 பக்கமோ 40 பக்கமோ. அதெல்லாம் எவ்வளோ துயரன்னு இப்போ யோசித்து பாருங்கள். அதாவது என்னென்னா, நானும் அந்த பொண்ணும் ஒருவேளை எங்கள் எங்கள் காதல் சக்ஸஸ் ஆகி கல்யாணம் பண்ணிங்கன்னா எங்கள் கல்யாணத்தில் என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு எழுதினார். ஏன்னா எங்களுடைய இன்டர் கேஸ்ட்டு, இன்டர் ரிலீஜியஸு, இன்டர் லாங்குவேஜு, இன்டர் ஸ்டேட்டு எல்லாமே வேறு. அப்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள கலாச்சார ரீதியான பிரச்சனைகள் வரும். இதை ஒன்று நீங்கள் எப்படிலாம் செட்டில் பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து ஜெயமோகனுக்கு பையன் பிறந்துட்டான். நீங்கள் முதல்ல பொண்ணு பெற்றுங்க, நம்ம சம்மந்தி ஆகிடலாம் அப்படின்லாம் எழுதிந்தார். நீங்கள் நம்பணும், அவர் எழுதின எந்த பிரச்சனையுமே எங்கள் லைஃப்பில் வரல. அப்படி வரல. அப்படி இருக்க முடியும். அப்படி நம்ம பெரிய எதிர்பார்ப்போட போக வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதான் அப்போ 60 வருஷத்தை வந்து இப்போ நானும் இன்றைக்கி கேக்லாம் வெட்டி 60வது பிறந்தநாள் வந்து கொண்டாடுறதுன்றது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயந்தான். சார் சொன்னார்ல, நாங்கள் 2 பேரும் ஈபி அப்படின்னு. சத்தியமாக அவர் சொன்ன பிறகு தான், ஓ நாமளும் ஈபியில் வேலை செஞ்சோமா அப்படின்னு எனக்கு ஞாபகம் வச்சு. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்வீடன்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து பவா என்ற கதை சொல்லி அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்தார் எங்களை. அப்படி எடுக்கும்போது கடைசி ஷாட் எனக்கு நல்லா ஞாபகம். எங்கள் அம்மாவை ஒரு கடைசி ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என் பசங்களை எடுத்தார். வம்சி, மானசின்னு எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அப்போ 2 பிள்ளைங்களும் ரொம்ப சின்ன பிள்ளைங்களாம் நாங்கள். அவங்கள எடுத்து அப்பாவை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் நாங்கள். அப்படிலாம் டாக்குமெண்ட்ரியில் கேட்கக்கூடாதுன்னு நான் அன்றைக்கி தான் முடிவு பண்ணேன். என் பையனும் பொண்ணும் மாற்றி சொன்னாங்க. 10:30 மணிக்கு எங்கள் அப்பாவுக்கு ஆஃபீஸு. எங்கள் அப்பா வீட்டிலையே 10:30 மணிக்கு தான் குளிக்க போவார். அப்புறம் 11:30 மணிக்கு தான் ஆஃபீஸ்க்கே போவார். ஆஃபீஸில் சந்துரு பெரியப்பா, அமலதாஸ் பெரியப்பான்னு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்க. இவங்களாம் காத்துன்னு இருப்பாங்க. அப்பா போய் கையெழுத்து போட்டுட்டு வெளியே வந்துடுவார். வெளியே வந்தோடனே அமல்தாஸ் பெரியப்பா, சந்திர பெரியப்பாலாம் A to Bக்கு டீ குடிக்க போவாங்க. அதுக்குள்ளே 1:30 ஆகிடும். 1:30 மணி ஆனோடனே அப்படியே அங்கேருந்து வண்டி எடுத்து அப்பா வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்துட்ட பிறகு மத்தியானம் சாப்பிட்டுட்டு என்றைக்காக ஒரு மழை பெஞ்சுன்னா, சரிஜா மழை பெஞ்சப்போ ஒரு எழுத்தாளர் வந்து வேலைக்கு போகணுமான்னாரு. எங்கள் அம்மா வந்து போகவே கூடாதுன்னாங்க. அப்படி ஒரு பொண்டாட்டி போகவே கூடாதுன்னு அப்படியே தூங்கிடுவார். இதான் சார் எங்கள் அப்பாவுடைய ஒரு நாள் நாங்கள் சொன்னோடனே அந்த R.R. சீனிவாசன் தான் அந்த படத்தை ஷூட் பண்ணார். அவர் அப்படியே நிறுத்திட்டு, பவா இதை ஒன்று மட்டும் டாக்குமெண்ட் அனுப்பிச்சு அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிடலாம் நாளைக்குன்னாரு. வேறு எந்த குழந்தைங்க போய் சொல்லாது. அப்புறம் இதுக்கு மெமோலாம் வேணாம், அப்படியே ஃபுல் டாக்குமெண்ட், வீடியோ டாக்குமெண்ட்டு, இது உங்கள் சேர்மேனுக்கு அனுப்பிச்சிட்டா போதும், நாளைக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னாரு. நான் அப்புறம் சார் இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் ஈபியில் தான் வேலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னோடனே, ஓ நம்மளும் ஈபியில் தான் வேலை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் எங்கள் 2 பேரையும் இணைத்த ஒரு புள்ளி இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான இடம் நண்பர்களே. நான் வந்து 101வது முறையாக அந்த தகவலை மட்டும் சொல்லிடுறேன்.
நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக வேலை பார்த்தேன், அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக வேலை பார்த்தார். எங்கள் ஆஃபீஸில் 24-25 வயசில் இளம் பெண்கள் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணுவாங்க, ட்ரிபிள் இ முடிச்சுட்டு. தென் அந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா என் பொண்ணு மாதிரி இருப்பாங்க, நல்ல சுடிதார் போட்டு ரொம்ப அழகாக தேவதைகள் மாதிரி எங்கள் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. எப்பயுமே கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஃப்ரெஷ்ஷாக போகிற எல்லாருமே தேவதைகள் மாதிரி தான் போவாங்க. ஒரு 6 மாதம் பொறுத்து நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா ஆமாம், அவங்க வந்து பிசாசாக மாறி இருப்பாங்க, வேறு லெவலில் மாறி இருப்பாங்க. இந்த பெண்கள் வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணி என்கிட்ட ஜாயினிங் ரிப்போர்ட்லாம் எழுதி கொடுப்பாங்க. ஒரு பொண்ணு கேஷுவலாக என்கிட்ட என் வாழ்க்கையிலே என்னை நிறைய பேருக்கு எத்தனை தடவை சார் இதை சொல்லி அவமானப்படுத்துவீங்கல்ல, சச்சா அவமானப்படுத்துறதில்ல. அந்த பொண்ணு எழுதினே கேட்டுச்சு, பாவா சார் நம்ம ஆஃபீஸில் எப்படி பழக்கம் அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு ஒன்றும் என்ன பழக்கமானேன், இல்லை காசு நாங்கள் வாங்கிக்கலாமா, இல்லை நீங்கள் வாங்கி சாயங்காலம் பிரித்து கொடுப்பீங்களான்னு கேட்டு அவங்க வீட்டில் சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க. என்னென்னா, உங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரே கேளு, ஒரு சில ஆஃபீஸில் மொத்தமாக அவர் கலெக்ட் பண்ணி, அதுக்கு தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வேலை, கலெக்ட் பண்ணி பிரித்து சாயங்காலம் போகும்போது ஒருத்தருக்கும் ஒரு பங்கு கொடுப்பாங்க, இல்லை சில பேர் அவங்களே வாங்கிக்கலாம், அந்த ஆஃபீஸில் எப்படின்னு கேளு அப்படின்னாரு. நான் ஆடிட்டேன். அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு எனக்கு, அது யாருக்கும் தெரியாது. அப்புறம் இந்த மாதிரியான ஒரு கல்ச்சரில் இருந்த ஒரு அலுவலகத்திலேருந்து நானும் தமிழே இல்லைனோ, இன்றைக்கி இந்த மேடையில் நின்று சொல்கிறேன், ஒரு டீ கூட நாங்கள் யார்ட்டையும் குடிச்சதில்லை அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ரைட்டருக்கான இடம், ஒரு எழுத்தாளனுக்கான இடம். ஆனால் அவனால் எழுத முடியும், அவனால் தைரியமாக போய் நான் பேசும்போதே இப்போ எதிரில் இருக்கிற எங்கள் ஆஃபீஸ்லேருந்து இந்த மணி சார்லாம் வந்திருக்காரு, ஆனந்தர்லாம் வந்திருக்காங்க. யாரோ ஒருத்தன் சார் நீங்கள் வந்து இப்படி யோகியமாக பேசுகிறீங்களே, நானே உங்களுக்கு 100 ரூபா கொடுத்துறேன்னா நான் அவுட்டு. நான் அவ்வளோ தைரியமாக எங்களால் பேச முடியுதுன்னா எங்கள் 2 பேரும் இணைத்த ஒரு புள்ளி இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான அந்த மானுடத்தினுடைய மிக முக்கிய புள்ளி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நான் அந்த கட்டுரை எழுதினவர் வந்து நானும் என் ஒய்ஃபும் பஸ்ஸில் சிரிச்சின்னு போனோம், அப்போ தான் எங்களை கள்ளக்காதல் ஜோடியான அந்த ஏட்டு சந்தேகப்பட்டான்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 60 வயசுக்கு அப்புறம் மனைவியும் கணவனும் பேசிக்கொள்வதற்கு எதுவுமே இல்லாத போய் ஒரு வெற்றிக்குள்ளே நிற்பீங்க, பையனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடும், பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அப்படின்னும்போது நாட்கணக்கில் பேச முடியும், மணிக்கணக்கில் பேச முடியும், இரவு முழுக்க பேச முடியும் என்கிற இடம் யாருக்கு மட்டும் வாய்த்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, இலக்கியம் தெரிந்தவர்களுக்கு மட்டும் வாய்த்திருக்கும் சொல்கிறார். ஏன்னா நீங்கள் பர்சனல் லௌகீகத்திலேருந்து நகர்ந்துடுறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு நிறுவனம் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற இடமோ, இன்னொரு மெட்ராஸில் ஒரு வீடு வாங்கலாமான்ற இடமோ எல்லாமே தகர்ந்து போயிருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த கட்டுரை என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அவர் சொல்கிறாரு, 60 வயது ஆகும்போது மனிதனுக்கு மிஞ்சுவது வெறும் நினைவுகள் மட்டுமே என்று எழுதுகிறார். வெறும் நினைவுகள் மட்டுமே. அந்த நினைவுகளில்தான் நம்முடைய பால்யம், நம்முடைய வாலிபம், நம்முடைய இளமை பருவம், நாம் வெறித்தனமாக பொருள் தேடிய ஒரு 20-30 வருடங்கள், என்னானாலும் வீடு வாங்கணும், என்னானாலும் பைக் வாங்கணும், என்னானாலும் கார் வாங்கணும் என்று வெறித்தனமாக ஓடின அந்த இடம் எல்லாம் போய் ஒரு இடத்தில் ஒரு நிதானம் வருகிறது. அந்த நிதானத்தை திரும்பி பார்க்கிற போது நம் வாழ்க்கையில் மிஞ்சி நிற்பது நல்ல நினைவுகள், கெட்ட நினைவுகள் எல்லாமே இருக்கும். இந்த இடத்தை நாம் ஒவ்வொருவரும் அடைவதற்குள்ளாக நாம் எல்லோரும் பல உயரங்களை சந்தித்திருக்கிறோம், பல பள்ளங்களில் விழுந்திருக்கிறோம், பல துரோகங்களை சந்தித்திருக்கிறோம், பல பெண்களை அதெல்லாம் இல்லை சார், என் ஒய்ஃபை தவிர நான் யார்ட்டுமே அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நம்ம வந்து ஒரு மேடையில் சொல்லலாம், எழுதலாம். எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் அவர்களுடைய இதயத்திற்கு மட்டும் தெரிந்த ஒரு 4-5 ஆண்கள் 4-5 பெண்கள் அவர்களை கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே அக்கௌண்ட்டில் வராது. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அது உண்மை. அதை யார் வந்து கரெக்டாக எழுதிடுவாங்க அப்படின்னா, எழுத்தாளன் எழுதிடுவான். ஒரு ரைட்டர் வந்து அப்படியே ஆத்மார்த்ததே இருப்பார். ஜெயகாந்த் வந்து அந்தரங்கம் புனிதமானதுன்னு ஒரு கதை இருக்குது, எத்தனை பேருக்கு அது தெரியும்னு தெரில. ஒரு பையனை சின்ன வயசில் தாத்தா பாட்டி வீட்டில் வளர விட்டுருவாங்க. அவன் வந்து தாத்தா பாட்டிக்கிட்டே வளருவான். சும்மா ஒரு இன்ட்டு மட்டும் சொல்கிறேன். ரொம்ப நாள் பொறுத்து அப்பா வந்து ப்ரொஃபஸர் வீட்டுக்கு வருவான். அந்த வீட்டில் வந்து அப்போல்லாம் ஒரு டெலிஃபோன் வரும்.
டெலிஃபோன் இவன் எடுத்த உடனே அந்த வீட்டில் எப்பயுமே ப்ரொஃபஸர் தான் ஃபோன் எடுப்பார், மற்ற யாருமே இருக்க மாட்டாங்க. ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்க எடுக்கவே மாட்டாங்க. இவன் எடுத்தோடனே ப்ரொஃபஸர் தான் பேசுகிறாங்கன்னு நினச்சின்னு ஒரு பொண்ணு எதிரில் பேசுவாள். என்ன டார்லிங் அப்படின்னு ஆரம்பிப்பாள். பையன் ஆடிடுவான். ஆடிட்டு இன்றைக்கி சாயங்காலம் வழக்கம் போல் மெரினாவில் மீட் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா நடக்குது அப்படின்னு ஃபோன்லாம் வச்சுட்டு அப்பாவுடைய டைரி எடுத்து பார்ப்பான். அப்பா அந்த பொண்ணை பற்றி நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பான். அவளோட ஸ்டூடெண்ட், அப்பாவுடைய ஸ்டூடெண்ட். அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு லவ் அஃபேர் இருக்கும். அவன் அதிர்ச்சி அடைஞ்சு போய் முதல்ல வந்து மெரினா பீச்சுக்கு வந்து அப்பாட்ட இவன் சொல்லுவான், அப்பா நம்ம சாயங்காலம் ஒரு இடத்துக்கு போகணும். ரெண்டு பேரும் போனோடனே இவன் கேட்பான், உங்களுக்கு ஒரு லவ் அஃபேர் இது. ஒரு பையன் போய் அப்பாவை குடும்பம் இப்படி பேசினா என்ன ஆகும்? அப்பா சொல்லுவார், அஃப்கோர்ஸ் இருக்கலாம், இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை நீங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணுறீங்க. இல்லை அம்மா உனக்கு சொன்னாங்களான்னு கேட்பாரு. அம்மா சொல்ல, நான் சொல்கிறேன், அம்மாவை சொல்லு அப்படின்னா. பயங்கர அந்த கதையை அந்த தர்க்கம் முழுக்க நீங்கள் வாசிக்கணும். அவ்வளோ பயங்கரமான தர்க்கம் நடந்து அவன் அதிர்ச்சி அடைஞ்சிடுவான். வந்து வீட்டில் வந்து அம்மாகிட்ட போய் அவன் சொல்லுவான், அம்மா நான் சொல்கிறத கேட்டு நீ அதிர்ச்சி அடையவே கூடாது, நான் சொல்லு, அப்பாவுக்கு ஒரு லவ் அஃபேர் இது. அப்படியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அம்மா, என்னம்மா நீ அதிர்ச்சி ஆகலை? அப்பா உனக்கு பயங்கர துரோகம் பண்ணுறாரு. அப்பா அந்த அம்மா கேட்பா, அப்பாவுக்கு வந்த ஃபோன் கால் அதுன்னு தெரிஞ்சு நீ அட்டன் பண்ணி அதை விட பெரிய துரோகம் அப்பான்னு கேட்பா. அப்பாவுடைய டைரியை எடுத்து ஒரு திருடனை மாதிரி புரட்டி பார்த்தையே, அதை விட பையனுக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா நடக்குது இந்த வீட்டில்? அவன் சூட்கேஸ்லாம் எடுத்துக்கிட்டு காலையில் வீட்டுக்கு வெளியே வந்து நிற்பான். அப்பா கேட்பா, என்னாச்சு? இல்லை நான் தாத்தா பாட்டி வீட்டுக்கே போகிறேன். பிரமாதமான கதை, 60-70 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பா சொல்லுவார், நீ போ, நீ இருக்க வேண்டிய இடம் அதான் சொல்லிட்டு கடைசியாக ஒரு வரி எழுதுவார்ல, என்னென்னா, பழமைவாதிகள் என்பவர்கள் வயதானவர்களாய்த்தான் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை என்று அந்த கதை முடியும். நண்பர்களே, நான் வந்து இப்போ நான் இந்த கதையை சும்மா அந்த கோடை சொன்னதுனால இன்னொரு லவ் அஃபேரை நான் வந்து நியாயப்படுத்தலை, ஜெயகாந்தனும் நியாயப்படுத்தலை. ஆனால் இவ்வளவு ஒழுக்கங்கள், இவ்வளவு திருக்குறள், இவ்வளவு கவிதைகள், இவ்வளவு சங்க இலக்கியங்கள் பேசின பிறகும் கூட மனித வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமாக நடக்கிறதே ஏன் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ அந்த கேள்விக்கு பதிலாக இவ்வளோ பெரிய தர்க்கத்தை ஒரு பையன் மூலமாக, ஒரு பெண் மூலமாக, ஒரு கணவன் மூலமாக, ஒரு மனைவி மூலமாக, ஒரு மகன் மூலமாக ஒரு எழுத்தாளன் பேச வைக்கிறான். அவனுக்கு என்னென்னலாம் அதில் தெரிகிறதோ அவ்வளோ விஷயங்களையும் அவன் பேச வைக்கிறான். நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிக்க வேண்டிய இன்னொரு புத்தகம். நான் எந்த பிளானும் இல்லாத தான் பேச வரேன். அதனால் எனக்கு இதெல்லாம் பேசிடணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நான் வந்து பாரிஸுக்கு போ அப்படின்னு ஜெயகாந்தனுடைய ஒரு புகழ்பெற்ற நாவலர். நான் கூட அந்த நாவலை ஒரு 2 மணி நேரம் சொன்னேன். அந்த நாவலில் மாடர்ன் ஆர்ட் பற்றி, நம்ம எக்மோரில் இருக்கிற கல்லூரி பற்றியெல்லாம் நிறைய டிஸ்கஷன் வரும். அதில் லலிதா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அவள் வந்து மாடர்ன் இன்டலெக்சுவல். அப்போ இவனுக்கு வந்து பாரிஸ்லேருந்து இவன் வந்திருப்பான். அவன் பேர் வந்து சாரங்கன். நண்பர்களே, அந்த நாவல் வந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு சாரங்கன்னு பேர் வச்சாங்க. நான் அந்த 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 கேரக்டர் வந்து உங்களை அப்படி ஆகர்ஷிக்கும். நான்லாம் வந்து ஜெயகாந்தனுடைய ஒரு வீடு ஒரு உலகம் ஒரு மனிதன் கதை படிச்சுட்டு அதில் ஹென்ரின்னு ஒரு கேரக்டர் வரும். வாழ்ந்த அந்த ஹென்ரி மாதிரி ஒரே ஒரு நாள் வாழ்ந்துட்டு செத்துணுண்டா அப்படின்னு நினச்சேன். நல்லா +1 +2 படிக்கும்போது நான் மட்டும்தான் அப்படி நினச்சேன். பார்த்தா தமிழ்நாட்டில் அவ்வளோ பேர் நம்ம ஹென்றி மாதிரி வாழணும். ஏன்னா அந்த ஹென்ரிக்கு வந்து ஜாதி, மதம், பணம், காசு எதுவுமே இருக்காது. அவன் அப்பாவுடைய டெத்துக்கு அப்புறம் அந்த மலை கிராமத்துக்கு வந்திருப்பான். அந்த மலை கிராமத்தில் வந்து ஒரு லாரியில் வருவான். இந்த லாரி டிரைவர்கிட்ட கேட்பான், இந்த ஊரில் இந்த வீட்டுக்கு போகணும் நான். இந்த லாரி டிரைவர் லேசாக சிரிச்சினே கேட்பான், அவர் வீட்டுக்கா? அவருக்கு நீ யார் அப்படின்னு கேட்பான். அவர் புள்ள நான் சொல்லுவேன். அவன் லாரி பிரேக் போட்டு நிறுத்துருவான். ஏன்னா அவருடைய சொந்த அண்ணன் தான். அவர் எப்பயோ மிலிட்ரிக்கு போயிட்டு இருப்பார். அவர் பிள்ளையா? ஆங்கிலோ இண்டியன் அந்த பையன். பயங்கர வித்தியாசமாக இருக்கும் அந்த நாவல். இப்போ கடைசியில் இவன் போய் அண்ணன் தம்பி 2 பேர் சொத்தையும் பிரித்து இந்த பையனுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ ஒருத்தன் கேட்பான், இந்த பையன் உங்கள் அண்ணனுக்கு தான் பிறந்தான்றதுக்கு என்னப்பா அத்தாச்சி அப்படின்னு கேட்பாங்க. கிராமத்தில் கேட்பாங்கள்ல. அப்போ இவன் கேட்பான் அந்த பஞ்சாயத்தில், நீ உங்கள் அப்பாவுக்கு தான் பிறந்தன்றதுக்கு என்ன அத்தாச்சி அண்ணா?
எல்லாம் முடிஞ்சு சரி நாங்கள் என்ன பண்ணுறோம் நண்பர்களே, அந்த இடம் நான்லாம் படிச்சுட்டு சத்தியமாக அப்படியே அதில் அழற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சரி என்னடா லைஃப் அப்படின்லாம் தோணுச்சு. என்னென்னா 2 பேரும் 2 தராசில் உட்காருவாங்க. இந்த பையனும் அவங்க சித்தப்பாவும் தராசுலாம் இருக்காது. நான் சொல்கிறேன் தராசு இப்படி மேலே போனால் இவன் அதுக்கு மேலே போவான். என்னென்னா யாரோ ஒரு பையன் வந்து உங்கள் அண்ணன் பையன் சொல்கிறான், அவனுக்கு சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்க சொல்கிற, எந்த இதில் சொல்கிற அப்படின்னோடனே, சார் உலகத்தில் யார் வேணா எது வேணா சொல்லுவான் சார். நான் ஒரு அப்பாவை போய் ஒருத்தன் போய் சொல்ல முடியுமா? எங்கள் அண்ணன் புள்ள தான் அது, நீ கொடு. அந்த பையன் ஐயோ சித்தப்பா நான் சத்தியமாக சொத்துலாம் கேட்க வரல, எங்கள் அப்பா வாழ்ந்த ஊர் எப்படிக்குது வீடு எப்படிக்குதுன்னு மட்டும்தான் பார்க்க வந்தேன். எனக்கு சொத்து சொகலாம் வேணாம், நீ வேணான்னு சொல்லலாம்ப்பா, ஆனால் தர்மம்னு ஒன்று இருக்குதில்ல, இறையாண்மைன்னு ஒன்று இருக்குதில்ல, எத்திக்குன்னு ஒன்று இருக்குதில்ல, நான் கொடுப்பேன்ப்பா அப்படி. இந்த தராசு ஏறி ஏறி இறங்கும். நம்மளே டக்குன்னு ஒரு இடத்துல சரி பத்திரம் எழுது அப்படின்னாங்க. இப்போ பத்திரம் எழுதுன உடனே இந்த பையன் வந்து ஒரு ஆங்கிலோ இண்டியன், ஹென்றி இவன் பேர். பத்திரம் எழுதும்போது ஹென்றி அப்படின்ட்டு, அந்த அப்பா வந்து பிள்ளைமார் கேஸ்ட்டு. இப்போது சபாரத்னம் பிள்ளை அப்படின்னு எழுதிட்டு சபாரத்னம் பிள்ளையினுடைய மகன் சிரஞ்சீவி மகன் ஹென்றி அப்படின்னு எவ்வளோ முரண்பாடு வருது. ஆனால் இவ்வளோ தூரம் வந்துச்சு, அதுனா ஹென்றி பிள்ளைன்னு எழுது அப்படின்னா பத்திரம் வந்து ஹென்றி பிள்ளை அப்படின்னு எழுதுவாங்க. ஓ நான்லாம் ஆடிட்டேன். என்னென்னா இந்த ஜாதி இல்லை மதம் இல்லைலாம் ஒருத்தன் பேசினுக்கிறத விட இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ்குள்ளே ஒன்றுமே இல்லைடா, சபாரத்னம் புள்ள வந்து ஹென்றி புள்ளடா அப்படின்னு மாற்றி எழுதுறதுக்குதுல பிரமாதமான இடம். நான் அதே மாதிரி அந்த பாரிஸுக்கு கதையில் லலிதான்னு ஒரு பொண்ணு இருப்பா, ஒரு லாயர், ஒரு ஹைகோர்ட் லாயருடைய ஒய்ஃபு, பயங்கர இன்டெலெக்சுவல். இந்த சாரங்கன் வந்து ஒரு டிவோர்ஸ் முடிஞ்சு இதுலேருந்து வந்திருப்பான், பாரிஸ்லேருந்து வந்திருப்பான். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரமாதமான ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பித்து அது ஒரு கட்டத்தில் காதலாக மாறும். இவன் ஒரு லாயருடைய பொண்டாட்டி, அவன் வந்து ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவன், இவ்வளோ பிரச்சனை. அவங்க 2 பேரும் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் நம்ம 2 பேரும் பாரிஸ்க்கு போயிடலான்னு முடிவு பண்ணுவாங்க. பிரமாதமான இடம் நண்பர்களே அந்த இடம். அவன் வந்து இன்னும் 2 நாள் தான் இருக்குது அவங்க வந்து பாரிஸ்க்கு போகிறதுக்கு. அவங்க வீட்டுக்கு வருவான் இவன், இந்த சாரங்கன் வருவான். பெசன் நகர்லேயும் எங்கேயோ அவங்க வீடு இருக்கும். சத்யம் தேட்டருக்கு சினிமாவுக்கு போய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் அந்த சத்யம் தேட்டருக்கு போவான். ஆனால் அவங்க கார் வெளியே நிற்கும், லாயர் கார். இப்போது என்ன படத்துக்கு போய்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அண்ணா கரீனா, டால்ஸ்டாயினுடைய அண்ணா கரீனாவில் அண்ணா வந்து தன்னுடைய ஹஸ்பண்டை விட்டுட்டு போக போகிறான். அப்படி ஒரு படம் அது. ஆனால் வந்தோடனே இவங்க 2 பேரும் படம் முடிஞ்சு வருவாங்க. உடனே அமைதியாக வரும்போது இவன் தான் கார் ஓட்டுவான் சாரங்கன். அப்போ இன்னும் 2 நாளில் இந்த மனைவியும் இவனும் போக போகிறாங்க. இப்படி ஒரு சிக்கலான விஷயம் இருக்கும்போது அவன் சொல்லுவான், படம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு, ரொம்ப பாவம் அண்ணன்னு அந்த அவள் சொல்லுவாள். லலிதா சொல்லுவாள். உடனே அந்த ஹஸ்பண்ட் சொல்லுவான், எனக்கு அண்ணாலாம் பாவமாகவே தெரில, அவன் வீட்டுக்காரன் தான் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லுவாள். இன்னும் இவன் கார் ஓட்டினே சொல்லுவான், எனக்கு என்னவோ டால்ஸ்டாய் தான் ரொம்ப பாவம்னு தோணுது அப்படின்னு சொல்லுவான். இவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பெரிய தர்க்கத்துக்கு பிறகு ஒரு விவாதம் முடியும் நண்பர்களே. அந்த முடிவில் அவன் முடிவு பண்ணுவாள், காலையில் விடியும் போது இந்த அப்பழுக்கில்லாத இந்த கணவனை விட்டுட்டு என்ன காரணத்தினாலும் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அது இன்டெலெக்சுவல் கம்பெனினா இருக்கட்டும், நம்ம வீட்டுக்காரனை விடவே எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், இவன் வந்து என்ன தப்பு பண்ணான்? ஒன்றுமே பண்ணல. நான் வந்து அதில் எழுதுகிறார் ஜெயகாந்தன், ஒரு பழைய துணி மாதிரி அகரகாரம் வந்து என்னை தூக்கி வீசி அடிந்த போது இந்த மனிதன் தான் என்னை ஏற்றுக்கொண்டான். இவன் என்ன இருந்தாலும் நான் இவன் கூட தான் இருப்பேன், நான் அந்த பயணம் ரத்தாகும் நண்பர்களே. அப்போ வாழ்க்கை ரொம்ப சிக்கலாகத்தான் இருக்குது. எனக்கும் தமிழியலனுக்கும் வேறு என்ன, எனக்கு கிடைச்ச ஒரு 50 ரூபா நோட்டு இருக்குல்ல, நான் வந்து கரடின்னு ஒரு கதை எழுதினேன். அதனால் நான் வசிக்கிற பகுதியில் நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 2-3 பர்ஃபார்மன்ஸ் போட்டு காமிச்சாங்க நம்முடைய நாட்டுப்புற கலைகள்லேருந்து. அதில் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஆள் வந்து கரடி வேஷம் போட்டுன்னு வந்தான். உண்மையிலே அவன் கரடி மாதிரியே ஆகிட்டான். அப்படியே போய் எல்லோரும் சீண்டி பார்க்குறான், கரடி நடக்கிற மாதிரியே நடக்கிறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் வந்து அவன் வாய்க்குள்ளே வச்சுக்கிறான். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கிராமங்களில் பார்த்து. அவன் வந்து ஒரு தீப்பந்தம் கொளுத்தி அப்படியே துப்புறான் அந்த பெட்ரோலை, அப்படியே உயிரை அடமான வச்சு
அந்த பர்ஃபார்மன்ஸ் நடக்குது. அந்த ஃபாரினர்ஸ்லாம் அப்படியே கைத்தட்டி சிரித்து மகிழ்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் யாரோ அந்த வெளிநாட்டு பொம்பளை வந்து ஒரு டென்மார்க்லேருந்து வந்த பொம்பளை, அவன் ஓடி போய் ஒரு 50 ரூபா நோட்டு எடுத்துன்னு போய் அவன் சட்டையே கிடையாது, மேலே வந்து பேர் பாடி ஒரு துண்டு போட்டுருந்தான். அந்த துண்டில் ஒரு 50 ரூபா அவனுக்கு கிஃப்ட்டு குத்திட்டு வந்தான். நான் வந்து ஒரு மாதிரி சிலிப்போட பார்த்துருக்குறேன். சே, ஆர்ட்டுக்கு என்றைக்குமே பெரிய மரியாதை இருக்குது. ஒரு 50 ரூபா. அவன் வந்து அடுத்த பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கும் போது இவன் சாதாரணமான ஆளாயிட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய தெருக்கூத்து அந்த மாதிரியான மகத்தான கலைகளில் அவன் வந்து துரியோதனை வேஷம் போட்டிருப்பான். நீங்கள் உண்மையிலேயே அவன் துரியோதனாக மாறிடுவான். நீங்கள் அவன் துரியோதனை இல்லைன்னு உங்களுக்கு எப்போ திரும்ப தெரியும்? அந்த டென்ட்டுக்கு பக்கத்தில் போய் அவன் ஒரு பீடி பிடிப்பான், கணேஷ் பீடி பிடிப்பான். சரி, துரியோதனை போய் கணேஷ் பீடி பிடிப்பானாடா, இவன் வந்து நம்பூர் சுப்ராயன் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஆர்ட்டுக்கும் சாதாரண ஆளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஏன் வந்து தமிழியலன் வந்து எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்த பல்லாயிரக்கணக்கான இன்ஜினியரில் ஒரு ஆள் கிடையாது? இவர் ஏன் வேறு ஆளாக இருக்கார்? இவர் ஏன் திருக்குறள் நோக்கி போகிறார்? இவர் ஏன் பேசுகிறார்? இவர் ஏன் ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிறார்? இவர் ஏன் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகிறார்? இவர் ஏன் வேலையை ரிசைன் பண்ணுறார்? அப்படின்னா ஒரு கலை மனம் உள்ள ஆள் இருக்கான்ல, அவனால் அப்படி ரெகுலராக 58-60 வயசில் ரிட்டையர்ட் ஆகி ஃபஸ்ட்டு மாதம் பென்ஷன் வாங்கவே முடியாது. அப்படி வாங்கின ஆள் நான் பார்த்ததே இல்லை. அவன் ஆர்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஆளே கிடையாது. அது வேறு. அவன் வந்து அவனால் நார்மலாக இப்போ நான் வந்து டக்கு டக்குன்னு சொல்கிறேன் பாருங்களேன். கருப்பசாமியின் ஐயான்னு நான் ஒரு கதை படிச்சுக்கிறேன். அந்த கதையில் இவரை மாதிரியே ஒரு ஆள் இருப்பான், அல்லது என்ன மாதிரி ஒரு ஆள் இருப்பான். 2 பேரும் ஒன்று தான். நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த கதையை முடிச்சிடுறேன். அவன் 50 ரூபாயோட முன்னாடி உட்காந்தால, அதுக்கு அடுத்த பர்ஃபார்மன்ஸ் வந்து தாங்கல் சேகர் அப்படின்னு ஒருத்தன் வந்து தெருக்கூத்தில் கர்ணன் வேஷம் போடுறான். நான் இதை கதையாக எழுதி எல்லா லாங்குவேஜ்லேயும் மொழிபெயர்த்து வந்து அந்த கர்ணன் வரான். சத்தியமாக சார், நான் வந்து ஏஞ்சி நின்று அவனை கும்பிடுறேன். ஏன்னா அவன் கர்ணன் நடந்து வர மாதிரியே வரான். கர்ணன் நம்ம பார்த்ததே இல்லை. கர்ணன் எப்படி நடப்பான்னு தெரில. அந்த அவன் நடந்து அந்த கிரீடெல்லாம் வச்சு அப்படி நடந்து வந்தான் பாருங்க. இவன் இந்த 50 ரூபாய் கழட்டி எட்டு போய் அவங்ககிட்ட கொத்திட்டாங்க. இவனுக்கு 50 ரூபா ஒரு நாள் வாழ்க்கை. ஸோ இப்போ ரேஷன் அரிசி வாங்குற காசு அது. ஒரு கர்ணன் மாதிரி நடந்து வந்தான் பாருங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டான். அதுக்காக தான் நானும் இன்னைக்கு திருவண்ணாமலையிலேருந்து வந்திருந்தேன். உண்மையிலே என்ன, நம்ம வந்து கை மாற்றிக்க வேண்டியது ஆர்டிஸ்ட்டுங்களுக்குள்ள, கலைஞர்களுக்குள்ள வந்து இந்த ஒரு சின்ன இடம் தான் வித்தியாசம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருந்து ரிட்டையர்ட் ஆகலாம், போகலாம், வரலாம். அவர்கள் யாருக்குமே வரலாற்றின் பக்கங்களில் கடைசியில் ஒரு மை அளவு கூட இடம் இருக்காது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கலாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாரையும் நீங்கள் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஆனால் ஒரு கலைஞனுக்கு என்றைக்குமே மக்கள் மனசுலேயும் வரலாற்றுலையும் ஒரு சின்ன இடம் இருக்கும். நான் அந்த கருப்பசாமி ஐயா கதையில் ஒரு ஆர்டிஸ்ட் மனம் கொண்டவன்கிறான்ல, அவன் என்றைக்குமே நார்மல் ஆள் மாதிரி தெரிவான். கிளாஸ் போட்டுன்னு இருப்பான், பேண்ட்டு போட்டுன்னு இருப்பான், டிஷர்ட் போட்டுன்னு இருப்பான். ஆனால் அவன் நார்மல் ஆள் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல அவன் உங்களோட வேற ஆள். அது உங்களுக்கு வந்து என்னவா தோணுன்னா, அவன் ஒரு கிறுக்கன், பிழைக்க தெரியாதவன், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அவன் வேற, நீங்கள் இல்லை. அவன் 60 வயசு வரல சத்தியமாக ரிட்டையர் ஆக மாட்டான், அவன் வேற ஆள். அந்த மாதிரி கருப்பசாமி ஐயா நான் ஒரு கதை படித்தேன். அந்த கதை என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பான், வித்தியாசமான ஆள். அவங்க அப்பா சொல்லுவார், என் பையனுக்கு ஒரு வியாபாரம் ஆரம்பித்து கொடுத்தா அவன் நார்மல் ஆகிடுவான் அப்படின்ட்டு. அவங்க வந்து கருவாட்டு வியாபாரம் ஆரம்பித்து கொடுப்பாங்க தூத்துக்குடியில். அவன் சைக்கிளில் எடுத்து போய் எல்லா ஊர்லேயும் போய் கருவாடு விற்றுட்டு வரணும். இப்போ 2 நாள் 3 நாள் அவன் கரெக்டாக கருவாடு விற்பாங்க. 3ஆவது நாள் பொம்பளைங்களாம் வந்து கருவாடு வாங்கும்போது, ஐயோ கருவாடு நல்லா இருக்குது தூத்துக்குடி கருவாடு, ஆனால் காசு இல்லையே அப்படின்வாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுவோம், காசு போய் எடுத்துன்னு ஆத்தா அப்படின்னு சொல்லுவோம். அவன் என்னத்துமா சொல்லுவான், காசு யார் ஆத்தா கேட்டா, இந்தா எடுத்துக்கோ. 3ஆவது நாள் கடை அவுட்டு. எதுலேயுமே அவனால் நிலையாக இருக்க முடியாது. கடைசியில் அவனுக்கு வந்து பெருநாழியில் பொண்ணு பார்த்து கட்டி வைப்பாங்க. பெருநாழி பெண்கள் வந்து கணவனை அடக்கி ஒடுக்கி வாழ்ந்துருவாங்க அப்படின்னு கட்டி வைப்பாங்க. அவன் வந்து 2-3 நாள் ஜாலியாக போவான் அவங்க குடும்பம். 3ஆவது நாள் காலைல அந்த பொண்டாட்டி வந்து காலைல தூங்கி சொன்னேக்காப்பா, சரி வேலைக்கு போகலையா நீ? அவன் பயங்கரமாக ஷாக் ஆகிடும். இந்த வார்த்தையை அவன் வாழ்க்கையில் கேட்டதில்லை. அவனுக்கு வேலைக்கா, என்ன வேலைக்காத்தா அப்படின்னு கேட்பான். இல்லையா, நம்ம எப்படி சாப்பிட்றது, இவ்வளோ நாள் எப்படி சாப்பிட்டோம், இவ்வளோ நாள் உங்கள் அப்பா அம்மா கொடுத்தாங்க, எப்படி எப்படியோ சாப்பிட்டையா, வேலைக்கு போனால் சாப்பிட முடியாது, வேலைக்கு போக முடியாது அவனால்.
இப்போ ஒரு ஊரில் இந்த சுமைதாங்கி கல் வச்சுருப்பாங்க, அது மேலே ஒரு ஆள் உட்காரக்கூடாது, இவன் வேணும்னே இப்போ உட்காருவான். உட்காந்துனே ஊருக்காரங்களாம் வந்து இதில் உட்காந்தா என்ன தண்டனை தெரியுமா அப்படின்னா, என்ன தண்டனை, இதை தூக்கி தலைகீழாக போடணும், அதான தூக்கி போட்டுருவான். அப்புறம் ஒரு 100 மூடை நெல் வந்து இறங்கும், சாவடியில் சும்மா படுத்துனுப்பான். எங்கள் காலத்தெல்லாம் அந்த 100 மூடை நெல்லை வந்து 1 மணி நேரத்தில் இறக்கும் அப்படின்னு ஒரு பெருசு சொல்லிடும். இவன் ஏஞ்சி 45 நிமிஷத்தில் இறக்கிடுவான் 100 மூட்டையும். இவனை எப்படி வேலை வாங்குறதுன்னு ஊருக்காரங்களுக்கு தெரியும், ஆனால் காசு இருக்காது. கடைசியில் அந்த வீட்டில் அவனால் இருக்க முடியாது. ஒரு நாள் இரவு புறப்பட்டு போயிடுவான். என்னால் அந்த துயரம் தோய்ந்த அந்த இசக்கிமுத்து கருப்பசாமியினுடைய அப்பா பேர், இவனுக்கு ஒரு பையன் இருப்பான், அவன் கன்சீவாக இருப்பான், அவன் எல்லாரும் விட்டுட்டு போயிடுவான், அவன் வாழவே முடியாது. இப்போது 8 வருஷத்துக்கு பிறகு அவன் ஊருக்கு வந்துக்கிறான். கருப்பசாமிக்கு இப்போ 7 வயசு ஆகுது. ஒன்று எல்லாம் சொல்ல, உங்கள் அப்பா எவ்வளோ நல்லவன் தெரியுமா, 100 மூட்டை நெல் அப்படியே இறக்குவான்டா, உங்கள் அம்மா தான் ராக்காச்சு, அவள் தான் அவனை தொட்டிட்டா, அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த பையனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அவன் வந்து சேர்ந்துருவான். வந்து சேர்ந்த உடனே 3 நாள் சந்தோஷமாக இருக்கும். மறுபடியும் அவங்க வீடு 3ஆவதில் அவன் பொண்டாட்டி இதே கேள்வி கேட்பான். சரியா, 8 வருஷம் போயிட்டு சந்தோஷமாக வந்துட்ட, எவ்வளோ சம்பாரிச்சின்னு வந்த, என்ன கண்ணம்மா நீ இதை வந்து, இந்த கண்ணம்மா இல்லை அந்த கண்ணம்மா, என்ன என்ன கண்ணம்மா நீ வந்து இதை வந்து வெள்ளையம்மா அந்த பொண்ணு பேர், நீ வந்து முதல்லையே கேட்க வேணாமா அப்படின்னு ஒரு காடா விளக்கு ஏற்றி வச்சு ட்ரங்கு பெட்டியை திறந்து கம்ப்ளீட்டாக 4 மடிப்புக்குள்ளே வச்சு 36 ரூபா 50 பைசா இருக்கும். 8 வருஷத்துக்கு மொத்த சம்பாதனை. அதை எடுத்து பொண்டாட்டிகிட்ட கொடுப்பாங்க. கேட்க வேணாம், அவள் ஓன்னு அழுவா. 8 வருஷமாக இவ்வளோதான் சம்பாரிச்சாயான்னு கேட்பா. அவன் சொல்லுவான், தயவுசெய்து நீ அந்த முகத்தை காமிக்காத, இந்த மாதிரி முகத்தை பார்த்துட்டு தான் நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஓடிட்டேன், நான் வெள்ளச்சாமி நாடார் கணத்தில் ஊன்னு செத்துருவேன், எனக்கு என் கையெல்லாம் பாரு, என் கையெல்லாம் காப்பு காய்ச்சிக்குது, என் கையெல்லாம் காப்பு காய்ச்சிக்குது, ஆனால் என்கிட்ட ஏன் காசு இல்லைன்னு தெரில, எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லுவான். எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லக்கூட அவனுக்கு தெரியாது. ஏன் என்கிட்ட காசு இல்லைன்னு தெரில கண்ணம்மா. முதல் முறையாக அன்று இரவு தான் அவன் ஒய்ஃப் வந்து அவனை புரிஞ்சுக்குவான். இவன் நார்மல் ஆள் இல்லை, இவன் வந்து கலைஞன் கூட இல்லை, அதெல்லாம் வேறு நம்ம வார்த்தை, அதெல்லாம் இவன் வேறு ஆள். அவள் சொல்லுவா, உன்னை புரிஞ்சுக்கினையா, நீ நாளையிலேருந்து எங்கேயும் போவேண்ணா, வீட்டிலே இரு, நீ வந்து டிஃபன் போட்டு கொடு, நான் போய் கொள்ளைக்காட்டெலாம் விற்றுட்டு வரேன், பையனை முதல்ல படிப்புலேருந்து நிறுத்தலாம். பையனுக்கு ஒரே சந்தோஷமாயிடும், படிப்புலேருந்து நிறுத்தி இப்படி ஒரு அப்பா கூட இருக்க போகிறோமேன்னு. இந்த கதை எப்படி முடியும்னா, அதுக்காக தான் இவ்வளோ கதையும் சொன்னேன். கதை எப்படி முடியும்னா, நார்மலாக இப்போ இட்லி போடுவாங்களே, 2 நாள் தான் அவனால் இட்லி ஒழுங்காக போட முடியும். 3ஆவது நாள் அவனுக்கு தோணும், அவனுக்குள்ளே ஒரு கிரியேட்டர் இருந்துனே இருப்பாள், அவனுக்கு தோணும், என்னடா மனுஷன் தோன்றதுலேருந்து இட்லி வட்டமாக தானா போடுவான், ஆமாம் நாம் சதுரமாகவோ இல்லை செவ்வகமாகவோ போடலாமான்னு போட்டு பார்ப்பான். போட்ட போதுன்னு ரியாக்ஷன் எங்கே தெரியுமா வரும், அவன் பொண்டாட்டிக்கு வரும். எல்லாம் ஊழ்ந்து சிரிப்பாங்க கொள்ளைக்காட்டில், ஐயோ இது என்னடி இட்லி பிடிக்குது. சாயங்காலம் வந்து இட்லி தட்டை போட்டு உடைப்பா, ஏன் ஒரு இட்லியே ரவுண்டாக போகிறதுக்கு உனக்கு என்னையா வந்துச்சு. ஆமாம், அவன் கையெடுத்து கூடுவான், நீ மறுபடியும் அந்த முகத்தை காமிச்சிடாதே வெள்ளையம்மா, நான் ஒழுங்காக தான் இருப்பேன். கடைசியாக அந்த கதையை தமிழ்ச்செல்வன் எப்படி முடிக்கிறார்னா, இப்பொழுதும் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து அவர்கள் சுடுகிற போண்டா வடையெல்லாம் இருக்குல்ல, அதில் அவனும் கருப்பசாமியும் ஃபுட்பால் விளையாடி பார்ப்பதும், ஆமாம் யாராவது டீ குடிக்க வந்தால் உங்கள் தாக சாந்திக்கு தேநீர் அருந்துகிறீர்களா என்று சுத்த தமிழில் கேட்பதும், சாகும் வரை அவனிடம் போகவே இல்லை அப்படின்னு முடியுது. அப்படின்னா ஒரு கலைஞன் அப்படின்றவன் ஒரு நார்மல் ஆள் இல்லை. உங்கள் கூட தான் இருப்பான், இஎம்ஐ கட்டுவான், வந்து சாவு வாழ்வு எல்லாத்துக்கும் போவான், ஆனால் வேற ஒன்றா இருக்கும். அந்த வேற ஒன்று அப்படின்றது என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா, அதுதான் 60 வயசு வரல நீ பாதுகாப்பான வாழ்க்கையில் இருக்கலாம், நல்ல சம்பளம், அப்புறம் ரிட்டையர் ஆனனா உனக்கு வந்து 50% பென்ஷன் கிடைக்கும், அதை நீ 1.25 லட்சம் வாங்கினா உனக்கு வந்து 80,000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அட்டவணை இருக்குதுல்ல, அதை வந்து அப்படி தள்ளி விடுவாங்க. இதெல்லாம் எனக்கு வேணாம். அப்புறம் நான் எப்படியோ போய் பிழைக்கிறேன் அப்படின்றதுக்கு இதில் அது நாங்கள் 2 பேருமே அப்படி வெளியே வந்த ஆட்கள் தான். எப்படியோ போய் பிழைச்சிக்கிறையா அப்படின்னு ஒன்று, அந்த புழுக்கம் வந்து நம்மளை அந்த உள்ளே இருக்கிற அந்த புழுக்கம் வந்து நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. ஒரு வகையில் 60 வயசை இந்த 2 நண்பர்களும் கடந்திருக்காரு. நான் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு தடவை ஜெயகாந்தன்ட்ட பிளஸ்ஸிங்காக நிற்கும்போது அவர் சொன்னார், புருஷன் பொண்டாட்டியா எங்கள் கல்யாண நாள்னு நினைக்கிறேன் அன்றைக்கி, சாரி
இல்லை, எங்கள் கல்யாண நாள் அன்றைக்கி எங்கள் கூட இருந்தார் ஜேகே. அப்போ வந்து அவர்கிட்ட ஒரு பிளஸ்ஸிங் கேட்டப்போ அவர் சொன்னார், புருஷன் பொண்டாட்டியாக வாழ்றதுல போய் என்னையா சிறப்பு இருக்குது, அதை போய் நான் வாழ்த்துறது. ஷாக் ஆகிட்டேன் நான். அப்புறம் ஜேகே நண்பர்களாக வாழ்னியானார். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 30 வருஷம் 35 வருஷம் வாழறதுன்றது தான் இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைகளுக்கு, மனைவிக்கும் கணவனுக்கும், நமக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் என்ன டிஸ்டன்ஸில் நம்ம பயணித்தால் பிரச்சனைகள் வராது அப்படின்னு மட்டும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த உலகம் ஒரு பூ மாதிரி அழகானது தான். ஆனால் இல்லை, மனுஷபுத்திரனுடைய ஒரு புகழ்பெற்ற கவிதை இது. ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்கும் இட வேண்டிய இடைவெளி எதுவென துல்லியமாய் கணக்குண்டு என்னிடம் என்று அந்த கவிதை ஆரம்பிக்கும். ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்கும் இட வேண்டிய இடைவெளி எதுவென்று துல்லியமாய் கணக்குண்டு என்னிடம். ஒரு தென்னை மரத்திற்கும் இன்னொரு தென்னை மரத்திற்கும் இட வேண்டிய இடைவெளியும் எனக்கு தெரியும். ஒவ்வொன்றாக அவர் சொல்லிக்கொண்டே போய் கடைசியில் சொல்கிறார், நீயும் நானும் கடைசி வரை செழித்து வளர இட வேண்டிய இடைவெளி எது என்று கேட்கிறார். ரொம்ப 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 மனிதனுடைய மனசை ரொம்ப கேள்வி கேட்கிற ஒரு கவிதையாக நான் இந்த கவிதையை பார்க்கிறேன். ஒரு கவிஞன் ஒரு சமூகத்தை பார்த்து, ஒரு மனிதர்களை பார்த்து, சக மனிதர்களை பார்த்து, என்ன டிஸ்டன்ஸை நீயும் உன் மனைவியும் கைப்பற்றுகிறீர்கள், நீயும் உன் குழந்தைகளும் என்ன டிஸ்டன்ஸை வைத்திருக்கிறீர்கள், நீயும் உன்னுடைய அப்பாவும் என்ன. நான் வந்து இங்கே வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு லைஃப் இருக்குது இந்தியாவில், தமிழ்நாட்டில். ரொம்ப நீங்கள் யாரும் கோச்சிக்க வேணாம். தமிழிலேருந்து கண்ணம்மாவோட 30 வருஷம் கண்ணம்மாவோட மட்டும்தான் வாழ்ந்துக்கிறான்றதே இங்கே வந்து ஒரு சாதாரண விஷயம். நான் அமெரிக்கா ட்ராவல் பண்ணேன். என்னை வந்து ஒரு வீட்டுக்கு கூட்டின்னு போனார் என் ஃப்ரெண்டு. நான் இதோட கூட சொல்லி முடிக்கிறேன். அந்த ஹீட் அவர் பேர், 88 வயசு அவருக்கு. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து 83 வயசு. ஜூடி அவங்க பேர். இவர் பேர் வந்து ஜூட். அவங்க எங்களுக்காக ஒரு கேக்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தார். உட்காந்தோடனே என்னை கூட்டின்னு போனவர் வந்து டாக்டர் ரஜினின்னு ஒருத்தர். அவர் வந்து, ஜூட் உங்கள் லவ் ஸ்டோரியை பாபா சார் சொல்லுங்கள் அப்படின்னார். அந்த அம்மா வந்து முகம்லாம் வெள்ளைக்காரங்களுக்கு ஏற்கனவே வெள்ளையான முகம்ல ரத்தம் வெளியே வந்து ஊழ்ந்துடும், அவ்வளோ வெக்கப்பட்டுச்சு. உடனே இவர் வந்து அவருடைய காதல் கதையை சொல்கிறார். பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. என்னென்னா முதல் அந்த அந்த கதை இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். முதல் அந்த அம்மா சொல்லுது, இவர் வந்து இவருடைய காதலை முதல்ல எனக்கு தெரிவித்தப்போ எனக்கு 65 வயசுன்னு சொல்லுது. ஜூட் வந்து இவர்கிட்ட தன்னுடைய லவ்வை சொல்லும்போது அந்த அம்மா நம்ம பதில் சொல்லிச்சான், எனக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க, 6 பேர குழந்தைங்க இருக்காங்களா, அவங்களுடைய சம்மதம் வாங்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், 10 days வெயிட் பண்ணுங்கன்னு நான். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. 65 வயசில் அந்த அம்மா வந்து இவருடைய காதலை ஏற்றுக்குச்சுன்னா இவருக்கு அப்போ என்ன வயசு இருக்கும் அப்படின்னு. என்னென்னா ஒன் லைனில் சொல்லி முடிக்கிறேன். அவர் வந்து இந்த சார் டைம் ஆயிடுச்சோ? ரைட். உங்கள் பொண்ணு, ஆமாம், என்னை இன்டர்வியூலாம் பண்ணாங்க அவங்க. சந்தோஷம். அந்த ஜூட்டோடைய லவ் ஸ்டோரியோடு நான் முடிக்கிறேன். அவர் வந்து மரங்கள்லாம் வெட்டுற ஒரு வேலை செஞ்சுருந்தார் அமெரிக்காவில். அப்படி பார்க்கும்போது தான் ஒரு பொண்ணை அவர் பார்க்குறாரு. 2 பேருக்கும் பயங்கரமான லவ் அஃபேர். அந்த பொண்ணு சொல்கிறா, காதலை விட எனக்கு ரொம்ப முக்கியம் வந்து அமெரிக்காவில் எனக்கு சொந்தமாக ஒரு வீடும் ஒரு பெரிய காரும் வேணும் அப்படின்றார். இவர் வந்து அப்போ இவருடைய நிறுவனம் வந்து நல்லா வளருது. இவருடைய நிறுவனத்தினுடைய பேப்பர் செட்டுன்னு போய் பேங்க்கில் வச்சு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கார் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இல்லை, கார் வந்து கல்யாணத்தன்னைக்கு வாங்குறாரு. முன்னாடியே ஒரு வீடு வாங்கி அந்த பொண்ணுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாரு. இவங்க 2 பேருக்கும் சர்ச்சில் கல்யாணம் நடக்குது. சர்ச்சிலேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. ஐயோ, என்னால் அந்த கதையை கேட்கவே முடியல. அந்த ஜூட்டுக்கிட்ட அந்த பொண்ணு சொல்கிறா, ஜூட் ஐம் வெரி சாரி, கொஞ்சம் வண்டியை நிறுத்துறா. இல்லை, எனக்கு வீடும் காரும் தான் வேணுமே ஒழிய நீ வேணான்னு சொல்கிறா. அவர் சும்மா விளையாடுறா, ஆர் யூ ஜோக் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, சீரியஸாக எனக்கு வந்து வேறு ஒரு லவ் அஃபேர் இருக்குது. ஆனால் அவனாலலாம் ஒரு காரும் வீடும் வாங்கி கொடுக்க முடியாது, நீ தான் வாங்கி தர முடியும். இப்போ நான் அவருக்கு கொஞ்ச நேரம் பொறுத்து தான் இதெல்லாம் உண்மை அப்படின்னு தெரியுது. இப்போ நான் என்ன பண்ணோம், நீ இறங்கி நடந்து போயிட உங்கள் வீட்டுக்குன்றார். கல்யாணம் ஆன அன்னைக்கு இவர் இறங்கி நடந்து வீட்டுக்கு வந்துடுறார். நான் இந்த கதையை அவர் சொல்லும்போது இந்த அம்மாவை பார்க்குறேன். இந்த அம்மா இல்லை, அது இந்த அம்மா தான் 65 வயசில் தானே, அதனால் பார்க்குறேன். அந்த அம்மா வந்து கொஞ்சமும் சலனம் இல்லாத
மகனே அப்படிதான் நீ வாழ்க்கையை ஆரம்பிச்சான்ற மாதிரி அந்த அம்மா அவரை பார்த்துருக்குது. இவர் போயிடுறாரு. போயிட்டோடனே அந்த காரும் அந்த பொண்ணுக்கு தான், அந்த வீடும் அந்த பொண்ணுக்கு தான் இருந்துறாரு. நம்மள 25-30 வருஷத்தில் அவருக்கு கிட்டத்தட்ட அமெரிக்கா முழுக்க 30 இடங்களில் மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து ரொம்ப பெரிய ஆளாக பிக் ஷாட் ஆகிறாரு. கல்யாணங்கள்லாம் எதுவுமே பண்ணல. ஒரு நாள் கார் எடுத்துன்னு போய் அவருடைய நண்பர்கள்லாம் ஈபிக்கு மரம் வெட்டுற வேலையை எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு பையன், ஒரு 20-25 வயசு பையன் வந்து இவர்கிட்ட சொல்கிறான், அங்கிள் எங்கள் அம்மா உங்களை பார்க்கணுன்றாங்க. இவன் யார் இது, இந்த ஊரில் நம்மளுக்கு யார் பார்க்கணும்? இவன் போனால் அந்த பொண்ணு. வந்து ஹாய் ஜூட் எப்படிங்கிற அவர் சொல்கிறாரு, அவன் கை தான் கொடுக்க வந்தான், நான் விடுவேனா, நான் ஹக் பண்ணேன் அப்படின்றாரு. அப்படியே அதே துள்ளலோடுகிறார், நான் ஹக் பண்ணேன். அவள் வந்து அப்படியே எப்படி இருக்க அப்படின்னு, எப்படி இருக்கன்னு கேட்டேன். வா அப்படின்னு கூட்டின்னு போய் காமிச்சா அவள் வீட்டுக்காரன் 4th ஸ்டேஜ் கேன்சரில் படுத்துங்கிறான். ஒரு துயரமான வாழ்க்கை இருக்குது. நம்மள எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, மனிதர்களை புரிந்தே கொள்ள முடியவில்லை. அப்படி ஒரு துரோகம் பண்ண ஒரு பெண்ணினுடைய கணவனுக்கு சாகிற வரையிலும் பல்லாயிரக்கணக்கான டாலர்களை இந்த ஆள் செலவு பண்ணிக்கலாம். இவருக்கும் அந்த அந்த குடும்பத்துக்கு என்ன உறவு? அப்புறம் அவன் ஒரு கட்டத்தில் இறந்துடுறான். அதற்கு பிறகு 10 வருஷம் பொறுத்து ஒரு வால்மார்ட்டில் இந்த அம்மாவை பார்க்குறாரு. இந்த அம்மா மேலே ரொம்ப காதல் வயப்பட்டு எப்படிலாம் என்னுடைய லவ்வை ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்லாம் சொல்கிறார். முதல்ல நான் பூச்செண்டு வச்சேன், அவள் வந்து பார்த்துட்டு தூக்கி போட்டா. அப்புறம் வந்து பூச்செண்டுக்குள்ளே ஒரு டைமண்ட் ரிங்கு வச்சேன், அது தூக்கி போட்டா. அப்புறம் ஒரு கார் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் என் பேத்திங்களையும் பசங்களையும் கேட்டுட்டு நான் சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் 2 பேரும் இந்த உலகத்தின் மிக அற்புதமான காதலர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ வயசு எதுவுமே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரணம் இல்லை. நண்பர்களே, என்னுடைய இனிய நண்பர் தமிழியலனை கண்ணம்மாவை இந்த அருமையான நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி வாழ்த்துகிறேன். நீங்கள் கணவன் மனைவி என்கிற போதே ஒரு சின்ன அதிகாரம் கணவனுக்கு ஏற்றப்படுவதை நான் உணர்கிறேன். நீங்கள் நண்பர்களாக கடைசி வரையிலும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்து விடுகிறேன்.